Welcome to my video. I am TK Karthikeyan studying first MCOM in KCS Kasinagar College of Arts and Science. Today we see the topic of industrial dispute in industrial relation and labor welfare subject. ஃபஸ்ட்டு நம்ம இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டோட மீனிங்கை பார்ப்போம். டிஸ்பியூட் இதுக்கான மீனிங் என்னென்னா ப்ராப்ளம் பிட்வீன் த எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர். இதை இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 செக்ஷன் 2 சப்செக்ஷன் கேல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட், அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஏற்பட காரணங்கள் என்னென்னு நம்ம இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வேஜஸ் அண்ட் அலவன்சஸ், செகண்ட் பாயிண்ட் வந்து போனஸ். இது ரெண்டுமே மோரார்லெஸ் சேம் தான். பண பிரச்சனையால் எம்ப்ளாய்க்கும் ஓனருக்கும் டிஸ்பியூட் ஏற்படும். அப்படின்னா என்னென்னா, இவங்க குறிப்பிட்ட நேரம் வேலை செஞ்சுருப்பாங்க, ஆனால் அதுக்கேற்ற சம்பளம் தராமல் அதை விட கம்மியாக தந்திருப்பாங்க. இல்லைனா ஒரு குறிப்பிட்ட ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் போனஸ் தரணும், அதுவும் தராமல் நார்மலாக அதை விட கம்மியாக தரப்போ தான் இந்த டிஸ்பியூட் ஏற்படுது ரெண்டு பேருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பர்சனல் அண்ட் ரீட்ரீச்மெண்ட். இப்போனா என்னென்னா, ஆள் எடுக்கிறப்பயே ஒரு தகுதியான எடுக்கலைனாலும் இல்லை ரீட்ரீச்மெண்ட்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அது கரெக்டாக இருக்கும் அந்த ப்ரொடக்ஷனுக்கு. வேணும்னே அந்த ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகிற ஒர்க்கர்ஸை வந்து கம்மி பண்ணுறது. இப்போ 10 பேர் வேலை செஞ்சால் 8 பேர் போதும், அந்த 2 பேரை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்க. ஆனால் அந்த 2 பேரும் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைனா அந்த 2 பேர் வந்து ஏதாச்சும் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக இல்லை ஒர்க்கர்ஸுக்கு சப்போர்ட்டாக எதாவது பண்ணால் அவங்க 2 பேரும் எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்டிசிப்ளின் அண்ட் வயலன்ஸ். இது வந்து ஒர்க்கர்ஸ் ஸ்கூல்லையோ இல்லை ஒர்க்கர்ஸ்க்கோ மேனேஜ்மெண்ட்டுக்கோ ஏதாச்சும் வயலன்ஸ் மாதிரி நடந்தால் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஏற்படும். அடுத்தது லீவ் அண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ். இப்போது வேலைக்கு வர ஒர்க்கர்ஸு லேட்டாக வரது இல்லை அடிக்கடி லீவ் போட்டாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஏற்படும். இதுதான் காஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கான சில எக்ஸாம்பிளை பார்ப்போம். இது வந்து ரியலாக நடந்த விஷயங்கள் தான் எல்லாமே. திருப்பூரில் நூல் விலையை உயர்த்தி கண்டித்து 10,000 பனியன் நிறுவனங்கள் உற்பத்தியை நிறுத்தி போராட்டம். ரூபாய் 200 கோடிக்கு வர்த்தகம் பாதிப்பு. இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, நூல் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கம்பெனிஸ்லாம் அதுக்கான ரேட் ஏற்றிட்டாங்க, அதாவது விற்கிற ரேட்டை. இப்போ அதை வாங்கி தான் இவங்க பனியன்ஸு அந்த ஷர்ட்டு எல்லாமே தயாரிக்கணும். இப்போ அதோட ரேட்டும் அதிகமாகும். ஸோ இவங்களுக்கு கட்டுப்படி ஆகாததால் ஒரு நாள் இவங்க வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பார்ப்போம். எல்ஐசி ஸ்ட்ரைக், ரூபாய் 1000 கோடி பாதிப்பு. இது எதுக்குன்னா, கவர்மெண்ட் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை 49%லேருந்து 74%க்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதை அப்போஸ் பண்ணுற விதமாக இதுக்கான ஊழியர்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்படி பண்ணால் ஃபாரினோட கண்ட்ரோல் வந்து அதிகமாகிடும் இந்தியன் கம்பெனிஸ் மேலே, அதனால தான். ஸோ இதை எதிர்த்து ஸ்ட்ரைக்கில் எல்லாருமே ஈடுபட்டாங்க. ஒரு நாளைக்கு சுமார் 1000 கோடிக்கு இந்த எல்ஐசிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால், அந்த ஸ்ட்ரைக்னால். நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு வீடியோ எக்ஸாம்பிள். இது வந்து ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நியூஸில் டெலிகாஸ்டான ஒரு எக்ஸாம்பிள். தமிழ்நாட்டில் ஜாக்டோ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் ஆஃப் டீச்சர் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுபடி அக்ரிமெண்ட்டில் இருக்க சேலரி கவர்மெண்ட் வந்து தரணும், ஆனால் தர முடியல. அதனால் என்னாச்சுன்னா இவங்க ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ வந்து பசங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இன்னும் 2 எக்ஸாம் முடிஞ்சுது. அதாவது இந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆனப்போ சொல்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, டீச்சர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, ட்ரைனிங் ஸ்டாஃபை வந்து டீச்சிங்கில் இன்வால்வ் பண்ணியிருக்கு. அதனால் பசங்களோட ஸ்டடீஸ் பாதிக்கப்படுது. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிளான வீடியோவை பார்ப்போம். Joint Action Council of Tamil Nadu Teachers Organizations have announced an indefinite strike demanding the implementation of the 7th Pay Commission's recommendation and the revival of the old pension scheme. Over 1 lakh teachers and government employees from 92 associations are holding a stir since the 7th of September. More than 35,000 government schools from across Tamil Nadu are affected due to the ongoing protests by the teachers and government employees. Over 35,000 government and corporation schools are present, but they are however affected due to the ongoing strike by the teachers here in the state of Tamil Nadu. Students are affected as the quarterly examinations have already begun, but they don't have anyone to guide them. And in fact, there are trainee teachers being put up in the government school premises. But however, this is not enough, as it is one important phase of their life, and it is the quarterly examinations that are going on. But to clear their doubts, they have no one, as there are only trainee teachers, and they're not able to understand or cope up with the ongoing syllabus as well. In fact, teachers have told us that the strike is only going to get intensified from Tuesday, and however, they are not going to back out until the state government, in fact, responds to their queries. But however, on the other hand, we have NEET protests going on one side, and then there is students protest that is going on, and teachers are also now joining them, and they are also protesting in an intensifying way. But with all these developments, it directly shows the political instability in the state of Tamil Nadu. But however, with all of these issues, it is the students who are getting affected, and it also brings down to the question as to what the government and the authorities concerned are doing to safeguard the dreams of the students. In Chennai, Shweta for Mirror Now. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ரியல் எக்ஸாம்பிளை பற்றி பார்ப்போம். இது எங்கே நடந்ததுன்னா, ஹீரோ ஹோண்டா ஜார்ஜியன் பிளான்ட், அதாவது இது பைக் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஃபேக்ட்ரி. இது எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைக் எப்போத்துலேருந்து எப்போ நடந்ததுன்னா, 10th April 2006 14th April 2006, அதாவது வெறும் 4 days தான் நடந்திருக்கு. இதில் இன்வால்வ் ஆன மொத்த ஒர்க்கர்ஸோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா 4000, அதாவது 4000 ஒர்க்கர்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. எதுக்கு இந்த ஸ்ட்ரைக் ஏற்படுத்தினாங்கன்னா, அதாவது நடந்துச்சுன்னா வேஜஸ்
ஊதிய உயர்வுக்காக இந்த ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. அடுத்தது எக்ஸ்ட்ரா கேஷுவல் லீவுக்காக. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸை பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸுக்கு தரத்துக்கும் இந்த ஸ்ட்ரைக் நடந்தது. இதுக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னா இந்த 4 நாளைக்கு 100 crores கிட்டத்தட்ட லாஸ் ஆச்சு இந்த கம்பெனிக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கான்ஃப்ளிக்ஸ். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஏற்பட்டுச்சுன்னா அதனால் ஏற்படுற விளைவுகளை பற்றி இப்போ பார்க்கலாம். இது வந்து ஒரு சைக்கிள் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரெடியூஸ் ப்ரொடக்டிவிட்டி. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஏற்பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு இதுதான் நடக்கும், ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடும். அதனால் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஏற்படும், கம்மி ப்ரொடக்ஷனை சேல் பண்ணுறதால. நெக்ஸ்ட்டு பப்ளிக் கிட்ட இந்த இண்டஸ்ட்ரிக்கான இமேஜ் வந்து டேமேஜ் ஆகும், குட்வில் வந்து பாதிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியை தேடி யாரும் நான் இங்கே வேலை செய்யணும்னு யாரும் வரமாட்டாங்க. ஸோ இருக்கிற ஆளே தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி ஏற்படும். அதனால் என்ன ஆகும், அந்த குறிப்பிட்ட ஆளுக்கு வேலை செய்கிறதுக்கு அதிக காசு தர வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் காஸ்ட், திருப்பி கம்மி ப்ரொடக்டிவிட்டி ஏற்படும். இது வந்து அப்படியே சைக்கிள் ப்ராசஸ் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கான்ஃப்ளிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதர் மேஜர் இம்பேக்ட்ஸ். இன்னும் சில விளைவுகள் இதனால் என்ன ஏற்படுதுன்னா, அன்னெசரி டென்ஷன் ஆஃப் ஹார்ட் அண்ட் மைண்ட். தேவையில்லாத டென்ஷன் எல்லாருக்கும், ஒர்க்கர்ஸ்க்கும் ஓனர்ஸ்க்கும். த்ரெட் டு பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. தேவையில்லாத வெளியாட்கள் வந்து உள்ளே சண்டை போடுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் அமைதிக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். இண்டஸ்ட்ரியல் லாஸ்னால் அதுக்கான இன்னொரு மீனிங் என்னன்னா எக்கனாமிக் லாஸ். இண்டஸ்ட்ரி லாஸ்னால் எக்கனாமி லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆச்சுன்னா இதனால் இன்னொரு இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகும். அதாவது இதுலேருந்து வர ரா மெட்டீரியல் வந்து அதில் யூஸ் பண்ணுவாங்க, அதனால். நெக்ஸ்ட்டு ஒர்க்கர் லீட்ஸ் டு ப்ராவர்ட்டி. அதில் ஈடுபடுற ஒர்க்கர் வந்து ப்ராவர்ட்டியில் தள்ளப்படுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஜஸ்ட் எ ஃபேக்ட் தான். இது 1995லேருந்து 2013 வரையும் நடந்த மொத்த ஸ்ட்ரைக்ஸோட லாக் அவுட்ஸோட கவுண்டிங் தான். இதில் அப்புறம் எத்தனை மேன் டேஸ் லாஸ்ட் ஆச்சுன்னு இதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கோ ஸ்லோ. இதுக்கு மீனிங் என்னென்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் கிடையாது, ஜஸ்ட் எ மிஸ்கண்டக்ட். அதாவது ஒரு கருத்து வேறுபாடு யார் யாருக்குன்னா ஒர்க்கர்ஸ்க்கும் ஓனர்ஸ்க்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா அங்கர் ஸ்ட்ரைக். இது நம்ம யூஸ்வலாக டிவிலலாம் பார்த்துருப்போம். இது வந்து உண்ணாவிரத போராட்டம். அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து சாப்பிடாமல் போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. இதுதான் செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டே இன் அண்ட் அவுட், சிட் டவுன் ஸ்ட்ரைக். இதுக்கு மீனிங் என்னென்னா ரெஃப்யூஸ் டு ஒர்க். ஒர்க்கர்ஸ் வந்து நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோன்னு கம்பல் பண்ணுவாங்க, அவங்க டிமாண்ட் நிறைவேற வரையும். இதுதான் தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் ஸ்ட்ரைக். இதில் என்னென்னா, ஒரு யூனியன் வந்து அவங்க கோரிக்கைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னா இன்னொரு யூனியனும் இவங்களுக்கு சப்போர்ட்டாக போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. அதுதான் சிம்பத்தட்டிக் ஸ்ட்ரைக். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்கனாமிக் ஸ்ட்ரைக்கோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். இதில் என்னென்னா, நாங்கள் வந்து ஒர்க் பண்ண மாட்டோன்னு டிமாண்ட் நிறைவேற வரையும் போராடுவாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட டிமாண்ட் வைப்பாங்க. இதுதான் எக்கனாமிக் ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் டைப் என்னென்னா ஜென்ரல் ஸ்ட்ரைக். ஜென்ரல் ஸ்ட்ரைக்னால் இது ஓவரால் ஒரு ஸ்டேட்லேயோ இல்லை ஓவரால் கண்ட்ரிலையும் நடக்கிற மாதிரி நடக்கும், போராட்டம் நடக்கும். இப்போ முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி எல்ஐசி போராட்டத்தில் ஈடுபட்டாங்களா, அது வந்து ஓவரால் இந்தியாவில் நடந்தது. அதுதான் ஜென்ரல் ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து லைட்னிங் ஆர் வைல்ட் டீட் ஸ்ட்ரைக். இது என்னென்னா, இது ஒரு அன்அஃபிஷியல் ஸ்ட்ரைக். இது வந்து யூனியனால் சேங்ஷன் ஆகிருக்காது. இந்த ஸ்ட்ரைக்கு வாலண்டியராக ஒர்க்கர்ஸே வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. இதில் வந்து வயலேஷன்ஸ் இருக்கும், அதாவது கொஞ்சம் அடிதடிலாம் இருக்கும் இதில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து லாக் அவுட்ஸ். இது என்னென்னா, மேனேஜ்மெண்ட்டு இல்லை ஓனரால் டிக்ளேர் பண்ணுற ஒரு ஸ்ட்ரைக் இது. இது என்னென்னா, அவங்க லாக் அவுட் பண்ணிடுவாங்க இண்டஸ்ட்ரி இல்லை பிளான்ட்டை. ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க டிமாண்ட்லாம் இல்லை, நீங்கள் கேட்குறதா என்னால் தர முடியாது, நீங்கள் வேலைக்கு போங்கன்னு ப்ரெஷர் போடுவாங்க. அதுதான் இந்த லாக் அவுட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து லே ஆஃப். லே ஆஃப்னா ஃபெயிலியர்னு அர்த்தம். இதில் வர பாயிண்ட்ஸ் என்னென்னா, இன்னெபிலிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஷார்ட்டேஜ் ஆஃப் பவர், மெட்டீரியல், பிரேக் டவுன் ஆஃப் மிஷினரி. ஸோ மேனேஜ்மெண்ட்டால் அந்த ஒர்க்கர்ஸ்க்கெலாம் எம்ப்ளாய்மெண்ட் தர முடியாது. ஸோ அவங்க வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவாங்க. இதுதான் இந்த பாயிண்ட்டோட மீனிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து ரீட்ரெச்மெண்ட். இது வந்து இதுக்கு முன்னாடியே காசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டில் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து குறிப்பிட்ட ஒர்க்கர்ஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷனில் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷனுக்கு கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் வேணும்னே இவங்க காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு குறிப்பிட்ட ஒர்க்கர்ஸை வந்து நீங்கள் போதும் டெர்மினேட் பண்ணிடுவாங்க அவங்க சர்வீஸ்லேருந்து. இதுதான் ரீட்ரெச்மெண்ட்டோட மீனிங். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிரியோ. இதுக்கு மீனிங் என்னென்னா, மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸை ஃபேக்ட்ரிக்குள்ளேயே லாக் பண்ணிவிட்டு ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுவாங்க, அவங்க டிமாண்ட்ஸ் நிறைவேற வரையும். இதுதான் இந்த பாயிண்ட்டோட மீனிங். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிக்கெட்டிங். இதில் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட யூனியன் வந்து அவங்க டிமாண்ட் நிறைவேற வரையும் வாசல்லே உட்காந்து போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. வேறு யூனியன் சார்ந்த ஒர்க்கர்ஸ் யாருமே உள்ளே போகாத மாதிரி வாசல்லே உட்காந்து போராட்டத்தில் கண்டினியூ பண்ணுவாங்க. இதுதான் இந்த பாயிண்ட்டோட மீனிங். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பைகாட். இது வந்து ஸ்ட்ரைக் இல்லை, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு சொல்லலாம். இது வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கிற பொருளை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த ஒர்க்கிங்கில் ப்ரொடக்ஷனில் ஈடுபடுவாங்க, ஆனால் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக் பாயிண்ட்ஸோட ஃபுல் மீனிங். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கர்நாடகாவில் கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஒரு நியூஸ் இது. 1300 கார்மெண்ட் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் இன் கர்நாடகா லாஸ் தேர் ஜாப்ஸ் ஓவர் நைட். அதாவது இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தோம்ல, அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது ரீட்ரெச்மெண்ட்டுன்னு.
அதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் தான். இதில் என்ன இருக்குன்னா, an announcement made by the factory manager on Saturday evening said that the workers will be laid off and work at the unit will be reduced in view of shutting it down. இதுக்கு மீனிங் என்னென்னா, நீங்கள் சர்வீஸ் பண்ணது போதும், இன்னும் எந்த நோட்டீஸும் இல்லாமல் அவங்கள வேலையை எடுத்து நிறுத்திட்டாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணது போதும்னு. அதனால் அந்த ஒர்க்கர்ஸ்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதுதான் ஒரு ரியல் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரியல் பீஸ். ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி பீஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு இதில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஸ்ட்ராங் ட்ரேட் யூனியன் வித் டெமோக்ராட்டிக் நார்ம்ஸ். இதில் என்னென்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரேட் யூனியன் இருக்கணும். அதில் யூனியனில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அவங்க ஒப்பீனியன்ஸில் சொல்கிற மாதிரி டெமோக்ராட்டிக்காக இருக்கணும் அந்த யூனியன். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, எம்ப்ளாயர்ஸ் ஷுட் ப்ரொக்ரெசிவ் அவுட்லுக். அதில் யூனியனோ அந்த ஒர்க்கரோ இல்லை அந்த மேனேஜ்மெண்ட்டோ ஒரு டெவலப்பிங்காக இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, என்கரேஜ் ஆஃப் ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். அதாவது மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க்கரோட பார்ட்டிசிபேஷனை என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் அவங்க நிறைய ப்ரொடக்டிவாக வேலை செய்வாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி ஷுட் ரெக்கக்னைஸ் த ரைட்ஸ் ஆஃப் ஒர்க்கர். அதாவது ஒர்க்கர் வந்து ஒரு அப்ரிஷியேட்டபுளாக ஒரு ஒர்க் பண்ணால் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் ஒரு எம்ப்ளாயர். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஃபெய்த் இருக்கணும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தீர்க்க முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, கவர்மெண்ட் ஷுட் ப்ளே ஆக்டிவ் ரோல். அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் யூனியனோட ஏதாவது பிரச்சனைனா கவர்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆகி பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, டூ-வே கம்யூனிகேஷன். அதாவது யூனியனுக்கும் அந்த இண்டஸ்ட்ரிக்கும் டூ-வே கம்யூனிகேஷனாக இருக்கணும். ஒருத்தர் மட்டும் பேசிகிட்டே இருந்தால் அது யூஸ்லெஸ். 2 பேருமே கம்யூனிகேட் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து கவர்மெண்ட் மிஷினரி. இது வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டை எப்படிலாம் சால்வ் பண்ணலான்னு இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கான்சிலேஷன். இதுக்கான மீனிங் என்னென்னா, மீடியேஷன். அதாவது 2 தரப்பில் ஏதாவது பிரச்சனைனா ஒரு பர்சனை காமனாக நியூட்ரலாக அப்பாயிண்ட் பண்ணி 2 பிரச்சனையும் சால்வ் பண்ணுறது தான் இந்த கான்சிலேஷன். இது எது மூலயமா இதை சால்வ் பண்ணுவாங்கன்னா, ஒர்க்ஸ் கமிட்டி, கான்சிலேஷன் ஆஃபீஸர், போர்ட் ஆஃப் கான்சிலேஷன். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒர்க்ஸ் கமிட்டி. இது வந்து அந்த யூனியன்லேயே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த ஒர்க்ஸ் கமிட்டி. அவங்க மூலியமாகவும் இந்த பிரச்சனையை தீர்க்குறது. செகண்ட் பாயிண்ட் வந்து கான்சிலேஷன் ஆஃபீஸர். இது வந்து கோர்ட் மூலியமாக ஒரு நியூட்ரலான ஆளை அப்பாயிண்ட் பண்ணி பிரச்சனையை தீர்க்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து போர்ட் ஆஃப் கான்சிலேஷன். இது வந்து 2 தரப்புலையும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மேனேஜ்மெண்ட் மூலிமா அதில் யூனியன்ஸ் இதில் ஒரு ஆளையும் நியூட்ரலாக அப்பாயிண்ட் பண்ணி அவங்க 2 பேர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்க அவங்கவுங்க இது சார்பாக. நம்ம பார்த்த பாயிண்ட் வந்து கான்சிலேஷன், அதாவது மீடியேஷன். இதுலேயே மோஸ்ட் ஆஃப் த டிஸ்பியூட்ஸ் வந்து சால்வ் ஆகிடும். இதே டிஸ்பியூட் சால்வ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆர்பிட்ரேஷன். இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, கோர்ட் ஆஃப் என்கொயரி. அது வந்து ப்ராப்ளம் வந்து சிவியராக இருந்தால் கோர்ட்டுக்கு போகாமல் அதை முன்னாடியே பேசி ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமாக பேசி முடிக்கிறது ஒரு கவுன்சில் கிரியேட் பண்ணி. இது வந்து ஜுடிஷியரி மூலயமா போகிறதுக்கான டைம் அதிகமாக செலவாகும், மணி அதிகமாக செலவாகும். அதனால் ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படும். அதனால் இப்படி பேசி முடிச்சுக்கிறது தான் ஆர்பிட்ரேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் தான் அட்ஜுடிகேஷன். அதாவது டிஸ்பியூட் வந்து சிவியராக இருந்தால் இது மூலியமாக தான் சால்வ் பண்ணுவாங்க. இதில் மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது. லேபர் கோர்ட், இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல், நேஷனல் ட்ரிபியூனல். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல்னா என்னென்னா, இது வந்து 1 மேன் பாடி. இது வந்து 1 மேன் தான் 2 தரப்பும் பேசி ஒரு சொல்யூஷனை கொண்டு வருவாங்க. லேபர் கோர்ட்டில் எதை பற்றிலாம் பேசுவாங்கன்னா, இப்போ வந்து கம்பல்சரியாக ஏதாச்சும் ஒரு ஒர்க்கரை வந்து வேணும்னே டிஸ்மிஸ் பண்ணாலோ, இல்லை வந்து கம்பல்சரி இந்த லாவை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த இண்டஸ்ட்ரியில் ஃபாலோ பண்ணணும், ஆனால் அவங்க பண்ணலனாலும் இந்த கோர்ட் மூலயமா அவங்க வந்து சொல்யூஷன் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல். அதாவது இதில் வந்து வேஜஸ் பிரச்சனை, சேலரி பிரச்சனை, அதாவது அதிகமான ஒர்க்கர்ஸ் அதிகமான டைமுக்கு வேலை செய்ய சொல்கிறது, ஆனால் கம்மியான சேலரி தரது, போனஸ் தராமல் இருக்கிறது, ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது, ரிட்ரீச்மெண்ட் பண்ணுறதுலாம் இந்த கோர்ட்டில் தான் சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நேஷனல் ட்ரிபியூனல். இது வந்து ஒரு கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். இது வந்து 2 ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனையோ இல்லை ஒரு நேஷனல் லெவல் பிரச்சனையோ இதை வந்து சால்வ் பண்ணுவாங்க. அந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸில் 2 பேரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டை சால்வ் பண்ண சொல்லி. அவங்க தான் இது நியூட்ரலாக 2 தரப்புலையும் பேசி இதை சால்வ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கவர்மெண்ட் மிஷினரி. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஏற்பட்டுச்சுன்னா அது எந்தெந்த லெவலெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்னு இப்போ நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.